ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டன் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சீரக சம்பா ரைஸில் நான் போடுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ் கூட இப்போ இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே ஒரிஜினல் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி மாதிரி அதே டேஸ்ட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி நான் 8 பேர்லேருந்து 9 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தாங்க பிரியாணி போட்டிருக்கேன். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நான் சொன்ன இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட் நிச்சயமாக இருக்குங்க. மட்டன் வேக வச்சு தான் நம்ம இந்த பிரியாணி பண்ண போகிறோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க, செஞ்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதில் சீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும் அதுவும். மட்டன் நல்லா வேக வச்சு இதில் பண்ணுறதுனால அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நல்லா இதை தம் போட்டு தான் பண்ண போகிறோங்க. நம்ம ஃபஸ்ட்டே ரைஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா தம் போட்டு தான் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு நான் இது எப்படி வைக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. 1 கிலோ அளவுக்கு கறி வாங்கியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரிசியை ஃபஸ்ட்டே எடுத்து கொஞ்சமாக கழுவி ஊற வச்சு வச்சுருங்க. நீங்கள் ரைஸ் இந்த பாருங்கள், சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம், ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாமே போட்டுட்டு பல்லாரி வெங்காயம் ஒரு 1/2 kg அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பல்லாரியையும் போட்டு அதோட ஒரு 4 பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது நம்ம போட்டிருக்க வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்க பாருங்கள். வெங்காயத்தோட கலர் மாறிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. பச்சை மிளகாய் வெந்துருச்சு, எல்லாமே வெந்தாச்சு. வெங்காயம் கூட நல்லா வதங்கிருச்சு. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு பார்த்திங்களா. நல்ல மொறுமொறுப்பாக இருந்ததுன்னா நமக்கு வெங்காயமே தெரியாது, பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நாம் புதினாவும் கொத்தமல்லியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு இதையும் நல்லா நாம் வதக்கி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி புதினாவும் கொத்தமல்லி நல்லா வதங்கிடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நான் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தக்காளி போட்டிருக்கேங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்களாங்க, ஓரளவுக்கு தக்காளி நமக்கு வதங்கியிருக்கு. கொஞ்சமாக நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது போட்டது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட நம்ம வந்து கறியும் சேர்த்துருக்கோம். கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும்தாங்க போட்டிருக்கோம், வேறு எந்த இதுவுமே போடலை. போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கறி வந்து கொஞ்சம் வேகட்டும், நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கறி வந்து கொஞ்சமாக வெந்துடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கறி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச கறி தான் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், கறி வந்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். குக்கரில் ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருந்தேங்க. ஒரு 5-6 விசில் போல் வச்சு தான் வச்சுருந்தேன். அதனால் இதில் போட்டோடனே இதில் வந்து நமக்கு நல்ல மசாலா ஃபுல்லும் உள்ளே இறங்கியிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா? எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு கலரை பார்த்தாவே தெரியும், நல்ல கலராக வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ வந்து நல்லா கரெக்டான பதமாக வந்திருக்கு. ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த ரைஸ் ஏற்கனவே ஊறினதுனால நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே பிரியாணி வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த தண்ணி என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணிங்க. மட்டன் வந்து குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சுருப்போம், அந்த தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இது போக நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மட்டனுக்குள்ளே எல்லா மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கும். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கி போய் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு கொதி போல் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்போட அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த இதை எடுக்காதீங்க, இது வந்து எண்ணெயாக இருக்கும், இது தெரியாது. கொஞ்சம் அந்த தண்ணியில் எடுத்து உப்பு செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு உப்பு தெரியும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா பவுடர், அவ்வளோதான். இப்போ இது வந்து கொதிச்சிடட்டும். ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். மூடி வச்சுருக்கீங்க, கொதிச்சிடட்டும். இப்போ பார்ப்போம். கொதிச்சிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அதில் நம்ம களைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. அரிசியை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம் இந்த நேரத்தில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அரை எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டாச்சுங்க. சூப்பராக பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ அரிசி பாருங்கள் வேகட்டும். இது வந்து கொஞ்சமாக வெந்து மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். எண்ணெயாக பிரிஞ்சு நிற்கி பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் தான் ஊற்றியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்கன்னா கூட இதே மாதிரி பண்ணுங்கங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி கொதித்து அரிசியெல்லாம் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சதுக்கப்புறமா இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரியாணி வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பிரியாணி வந்து பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட இது இல்லாமல் சூப்பராக உதிரியாக வந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், பிரியாணியோட கலர் வந்து அப்படியே ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அதே பிரியாணியோட கலர் தாங்க இருக்குது. உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் அப்படியே சூப்பராக இருக்குது. நம்ம வேறு இதில் எந்த இதுவுமே சேர்க்கலை, மசாலா பொடி வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு இதில் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து நெய் சேர்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ 50 கிராம் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம். அதில் இந்த பார்த்திங்களா, 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மட்டனும் நமக்கு நல்லா வெந்திருக்கு. 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் வந்து போட்டிருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். மட்டன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் பார்த்திங்களா, அதனால தான். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து பிரியாணி நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சீரக சம்பாவுக்கு பதிலாக பாஸ்மதியில் கூட நீங்கள் செய்யலாம். ரைஸ் வந்து குழையவே இல்லைங்க, அப்படியே உதிரியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரைஸ் பார்த்திங்களா, நல்ல உதிரியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், நல்ல உதிரியாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ரைத்தா வச்சுக்கலாங்க, ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் மாதிரி வைப்பாங்கள்ல, பருப்பு போட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், சால்னா வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் ரைத்தா வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து ரைத்தா கொஞ்சமாக வச்சுருக்கேங்க இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு. வெங்காயமும் நம்ம வெள்ளரிக்காவும் போட்டு ரைத்தா வச்சுருக்கேங்க. வெங்காயமும் ஒரே ஒரு வெள்ளரிக்காவும் போட்டு ரைத்தா வச்சுருக்கேன். ஈரல் இருந்ததை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. ஈரலில் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுதாங்க இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு. பாய்ங்க.